எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது உடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளின் சிந்தனை நமக்கு மிக பரிச்சயமான ஒரு சிந்தனை. அநேக முறை நாம் இதை தியானித்திருக்கிறோம், பல்வேறு கோணங்களிலே நாம் இதை அணுகியிருக்கிறோம். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இங்கே இந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்தார். திருமுழுக்கு பெறும்படி வந்த யூதர்களோடு இவரும் அந்த வரிசையிலே நிற்கிறார். ஆனால் ஆண்டவர் தன்னிலே பாவமற்றவராக வந்தார். எபிரேயர் நிருபம் 4 அத்தியாயம் 15 வாக்கியத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் காணுகின்றோம், நம்மை போல் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாவம் செய்யாத ஆண்டவர் பாவிகளின் வரிசையிலே நிற்க வேண்டிய ஒரு நிலை. அவர் இந்த வரிசையிலே நிற்க வேண்டிய நிலைக்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். பவுலடிகளார் குறிப்பு சபைக்கு எழுதுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிக நேர்த்தியாக வர்ணிக்கிறதை நம்மால் அங்கே காண முடியும். அவர் தாழ்த்தினது, கீழ்ப்படிந்தது, ஏற்றுக்கொண்டது என்று தன்னுடைய வாழ்விலே என்னென்ன குணாதிசயங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்பதை பவுலடிகளார் எப்படி விளக்குகிறாரோ அதனுடைய ஒரு காட்சியை நம்மால் இங்கே காண முடிகிறது. அவர் தன்னை தாழ்த்துகிறதை காணுகின்றோம். பாவம் இல்லாத ஒருவர் பாவிகளின் வரிசையிலே நிற்பது என்பது தன்னை எந்த அளவிற்கு அவர் தாழ்த்தினார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய இடத்திலிருந்து பாவத்தினால் வருகிற சாவு என்கிற பெனாலிட்டி, அதை அவர் ஏற்றுக்கொள்கிறதை நாம் காணுகின்றோம். நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றை அவர் ஏற்றுக்கொள்வதற்காக பாவம் இல்லாத ஒருவர் பாவிகளின் வரிசையிலே நிற்கிறதை நாம் காணுகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அத்தியாயம் 12 வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் தம்மையே கடவுளுக்கு கையளிக்கிறதை நாம் இங்கே காணுகின்றோம். கொடியவர்கள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். ஆனாலும் பலருடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிறதை நாம் காணுகின்றோம். மத்தேயு நற்செய்தி 3 அத்தியாயம் 13 முதல் 15 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் படிக்கின்றோம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். மார்க்கு நற்செய்தி நூலில் நாம் படித்த அதே பகுதியை தான் இங்கே மற்ற எழுதுகிற பொழுது சற்று விளக்கமாக சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். தடுத்த யோவான் ஸ்நானகரை நம்மால் இங்கே காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நீ விட்டுக்கொடு என்று கேட்கிறதை, இது கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். கடவுளுக்கு ஏற்புடைய எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இந்த நிகழ்வு மிக சிறியதாக ஒரு 2-3 வாக்கியங்களிலே அமைந்துவிட்ட ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அதிகமாக பொருள் செய்த ஒன்று, அநேக சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு நம்மை தூண்டுகிற ஒன்றாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. கடவுளுக்கு ஏற்புடைய எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் அந்த தருணத்திலே கற்றுக் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். அடிப்படையாக ஒரு சிந்தனை நாம் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளின் நீதியான சித்தத்தை நிறைவேற்றவே மனிதனுடைய வடிவிலே கடவுள் வந்தார். கடவுளின் நிறைவான சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மனு உருவிலே இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதனுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார். மனிதனுக்கு பதிலாக பாவத்திற்கான எல்லா தண்டனைகளையும் தன் மீது ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார்.
இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்வதிலே இந்த எல்லா சிந்தனைகளும் அடங்கி இருக்கிறது. எனவேதான் தான் திருமுழுக்கு பெற்ற பொழுது தான் திருமுழுக்கு பெற வேண்டியது அவசியம் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது நீ விட்டுக்கொடு என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கடவுளுக்கு ஏற்புடைய எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். அந்த ஏற்புடையது எது என்று சொன்னால், இப்பொழுது நாம் சிந்தித்த இந்த 3 காரியங்கள் கடவுளுக்கு ஏற்புடையது. எனவே நான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீ இப்பொழுது விட்டுக்கொடு என்று யோவான் ஸ்நானகத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். மத்தேயு 3:14 யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் திருமுழுக்கு பெறுவதற்கு தடையாக இருந்தது மட்டுமல்ல, இங்கே நான் உம்மிடத்தில் திருமுழுக்கு பெற நீர் என்னிடத்தலா என்று கேட்கிற அந்த கேள்வி இன்னொரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக நாம் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே ஆண்டவர் வரத்துக்கு முன்னாடி யார் தான் பெரிய ஆளு? யோவான் ஸ்நானகன் தான். அங்கு வரிசையில் நிற்கிறவங்களாம் பார்த்து என்ன சொல்றாரு? வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளே என்றெல்லாம் கர்ஜித்துக் கொண்டிருக்கிற யோவான் ஸ்நானகன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வரிசையிலே வந்து நின்ற பொழுது யோவான் ஸ்நானகன், நான் உம்மிடத்தில் திருமுழுக்கு பெற இருக்க நீர் என்னிடத்திலே திருமுழுக்கு பெறுவது எப்படி என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய தகுதியற்ற நிலையை யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்துகிறதை நாம் காணுகின்றோம். மிக ஆழமான பொருள் செறிந்த ஒரு பகுதியாக இது அமைந்திருக்கிறதை நாம் காணுகின்றோம். நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற பொழுது நம்முடைய தகுதியற்ற நிலையை நாம் உணர்கின்ற ஒரு சூழலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தான் அதற்கு தகுதியற்றவன் என்பதை யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்று கரையேறின உடனே தூய ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அத்தியாயம் 2ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அவர் மேல் தங்கி இருப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஏசாயா 42ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். ஏசாயா 42 1ஆம் வாக்கியத்தில், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவருக்குள் என் ஆவியை தங்கும்படி செய்தேன், அவர் மக்களுக்கு நீதி வழங்குவார். இது அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்கிற செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கடவுள் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும், இந்த மேசியா தானே சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும். இங்கே படிப்படியாக இவைகள் அங்கே முன்குறிக்கப்பட்டதை நம்மால் காண முடிகிறது. இந்த தூய ஆவியானவர் லூக்கா எழுதிய நற்செய்தியில் 3ஆம் அத்தியாயம் 22ஆம் வாக்கியத்தில், லூக்கா 3:22 படிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். மார்க்கில் அது இருக்காது. இங்கே லூக்கா எழுதுகிற பொழுது அவர் மிக தெளிவாக குறிப்பிடார், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். தூய ஆவியானவர் அங்கே புறாவை போல ரூபம் கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறதை நாம் காணுகின்றோம். அவர் ஆண்டவர் மீது இறங்குவதற்காக அந்த புறாவை போல ரூபத்தை ஏற்றுக்கொள்கிறார். மார்க்கு 1ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, அன்பார்ந்த மகன் நீரே, அன்பார்ந்த மகன் நீரே, நீர் என்னுடைய நேசகுமாரன் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. யோவானுக்கு கடவுள் வெளிப்படுத்தியது இப்படித்தான். இவர் கடவுளுடைய குமாரன் என்பதை யோவானுக்கும் கூடியிருந்த அனைவருக்கும் அங்கே வெளிப்படுத்துகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், அன்பார்ந்த கடவுளுடைய மகன் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்தது இதுதான். சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் சங்கீதம் 7ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 2:7 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன், ஜெனிப்பித்தேன் என்று சொல்லப்படுகிறதை நாம் காணுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திடீரென்று இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஸ்லாக்கியத்தை திடீரென்று பெற்றுக்கொள்ளவில்லை. இவையெல்லாம் மிக நேர்த்தியாக தீர்க்க தரிசனங்களிலே சொல்லப்பட்ட ஒன்று இங்கே நிறைவேறுகிறதை நம்மால் காண முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு அனைவருக்கு முன்பாக கடவுளே அறிக்கை செய்கிற ஒரு செய்தியை பெறுவதற்கு உதவியாக இருக்கிறது. அந்த செய்தி என்ன என்று சொன்னால், ஒரு அங்கீகாரம். இவர் என்னுடைய நேசகுமாரன், திருமுழுக்கு பெற்று கரையேறின பொழுது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் திருமுழுக்கின் வழியாக கொடுக்கப்படுகிறது.
நாம் அந்த பிரிவிலேஜை பெற்றுக்கொள்கிறோம். யாரெல்லாம் இந்த தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயரிலே விசுவாசம் கொண்டு திருமுழுக்கு பெறுகிறார்களோ அவருக்கு இந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய பிள்ளையாக ஆண்டவர் அங்கே ஏற்றுக்கொள்கிறதை, ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. கடவுளின் மகன் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்து த சன் ஆஃப் காட் என்று சொல்லுகிற அந்த நிலையை கடந்து நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு நிலையை பெற்றுக்கொள்கிறோம். திருமுழுக்கு அதை பெற்றுத் தருகிறது. அது கடவுளால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் முன்பாகவும் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட அதே அங்கீகாரம் திருமுழுக்கின் வழியாக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்கள் என்கின்ற உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிற குரல். இன்றைக்கு இந்த செய்தி எது என்று சொன்னால், நாம் அனைவரும் கடவுளுடைய மக்கள் என்பதை உறுதிப்படுத்துகிற குரலாக அது வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் வழியாக நாம் பெரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்து நம்மை போல சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. ஆனாலும் அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அடிப்படையான ஒன்று என்ன என்று சொன்னால், கடவுளின் நீதியான சித்தத்திற்கு ஒப்படைப்பது. இன்றைக்கு சிலுவை நிழலிலே ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கடவுளை அறிந்திருக்கிறேன், நான் கடவுளுக்குள்ளாக வாழுகிறேன், நான் திருமுழுக்கு பெற்று கடவுளுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறேன். ஒன்றை நான் செய்ய வேண்டும். அது என்ன என்று சொன்னால், கடவுளுடைய நீதியின் சித்தத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். யோவானுக்கு இயேசு கிறிஸ்து அங்கே கற்றுக் கொடுப்பது, நீ இப்பொழுது விட்டுக்கொடு என்று சொல்லுகிற பொழுது இவையெல்லாம் நிறைவேற வேண்டும். எனவே இன்றைக்கு நாமும் கூட நமக்குரிய அங்கீகாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய நீதியாக சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக, கிறிஸ்து இருக்கிற இடத்திலே நாம் என்ன உணர முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இருக்கிற இடத்திலே நாம் நம்மை எப்படி உணர முடியும்? யோவான், நான் உம்மிடத்திலே திருமுழுக்கு பெற என்று சொல்கிறார். ஏசாயா கடவுளுடைய சமூகத்தில் வந்த பொழுது பாவியான மனுஷன் நான் என்று சொல்கிறார். சீமோன், நான் பாவி என்று சொல்கிறார். உமக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட், நீர் இங்கிருந்து போய்விடும் என்று சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், இவையெல்லாம் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்போ? யாருக்கு முன்னால? ஆண்டவர் நிற்கிற பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற பொழுது இந்த உணர்வு நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சிலுவைக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நான் உம்மிடத்திலே வர நீர் என்னிடத்திலே வந்திருக்கிறீரே என்று சொல்லுகிற ஒன்று. நான் பாவியான மனுஷன், நான் பாவியாக இருக்கிறேன், உமக்கும் எனக்கும் என்ன, நீர் இங்கிருந்து அகன்று போகும் என்று சொல்லுவது அவரை புறமே தள்ளுவது அல்ல, நான் அதற்கு தகுதியற்றவன் என்பதை வெளிப்படுத்துகிற ஒன்று. நூற்றுக்கு அதிபதி அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு யாருக்கு தகுதி இல்லை? இயேசு கிறிஸ்துவுக்கு தகுதி இல்லை. அப்படியா? அவர் தன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு தனக்கு தகுதி இல்லை என்பதை அவன் அங்கே உணர்கிறதை நாம் காணுகின்றோம். இப்படி நம்முடைய தகுதியற்ற நிலையை உணர்வதற்கு நமக்கு வழி செய்கிற ஒன்றாக இது அமைந்திருக்கிறது. கடவுள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய அன்பார்ந்த மகன் என்று சான்றளிக்கிறார். நம்மை எப்படி சான்றளிப்பார்? சிலுவை நிலையிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தனை, கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அத்தியாயம். அதை திருப்பி வச்சுங்க. கலாத்தியர் 4ஆம் அத்தியாயம் 5ஆம் வாக்கியம் 7ஆம் வாக்கியம். ஆறு கூட படிங்க. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் தீஸ் ஆர் த ப்ரிவிலேஜஸ். இன்றைக்கு இந்த சம்பவத்தின் வழியாய் நாம் நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்கிற ஸ்லாக்கியங்களாக நாம் உணர வேண்டும். இதற்கு பவுலடிகளார் கலாத்தி சபைக்கு எழுதின இந்த சிந்தனைகள் நமக்கு உதவுகிற ஒன்றாக இருக்கிறது. வேலைக்காரனை மகனாக்கிய மீட்பு. வேலைக்காரனை மகனாக்கிய மீட்பு. இந்த மீட்பு என்பது, ரட்சிப்பு என்பது நம்ம ரொம்ப சுலபமாக பார்க்குறோம் இல்லை. அது என்ன ஒரு சூழ்நிலைக்கு மாற்றுகிறது என்று சொன்னால், ஒரு வேலைக்காரனை மகனாக மீட்டுக்கொள்கிறார். கடவுளிலே நாம் பெற்றுக்கொள்கிற பெரிய ஒரு ஸ்லாக்கியம் எது என்று சொன்னால், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னது அவருக்கு மாத்திரமல்ல, நாம் அவருக்கு வேலைக்காரர்கள், நாம் அவருக்கு முன்பாக அடிமைகள். நம்மை மகனாக ஏற்றுக்கொள்கிற மீட்பை அவர் நமக்கு தருகிறார். அதை தான் பவுலடிகளார் இங்கே கலாத்தி சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடவுளுடைய குடும்பத்திலே நமக்குரிய ஒரு வாழ்வு அங்கே கொடுக்கப்படுகிறது.
கடவுளுடைய குடும்பத்திலே சேர்ந்து வாழுகிற ஒரு வாழ்வு நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. கடவுளுடைய குடும்பத்திலே வாழ்கிற வாழ்வு என்றால் என்ன? 3 சிறிய குறிப்புகள். 1, விடுவிக்கப்பட்ட வாழ்வு. விடுவிக்கப்பட்ட வாழ்வு, ரிலீஸ். என்ன விடுவிக்கப்பட்ட ஒன்று? அதாவது உலகத்தின் வழிபாடுகளில் இருந்து 4ஆம் அத்தியாயத்தின் 3ஆம் வாக்கியத்தில், அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இந்த ரிலீஸ் என்பது, இந்த விடுதலை என்பது, விடுவிக்கப்பட்ட வாழ்வு என்பது எது என்று சொன்னால், உலகத்தின் வழிபாடுகளில் இருந்து. உலகத்தின் வழிபாடு என்னன்னா, இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் வழிபடுகின்ற ஒரு சூழல். இவைகளிலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டோம். கடவுளுடைய குடும்பத்திலே நாம் அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த குடும்பத்திலே நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன? அவருடைய மகன் என்று சொல்லப்படுவதிலே, மகன் என்கிற மீட்பை பெற்றுக்கொள்வதிலே நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. உலகத்தின் வழிபாடுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். 3 நாம் படிக்கிற பொழுது 4ஆம் வாக்கியத்தில் தான் நாம் இப்பொழுது படித்தோம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நம்மை மீட்டு நமக்கு அவருடைய பிள்ளைகள் என்கிற உரிமை பேற்றை கொடுக்கிறார். புத்திர சுவீகாரத்தை அவர் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். இப்படிப்பட்ட இந்த சாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பவுல் 9:10 வசனத்தில் சொல்றாரு என்னன்னு, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நீங்க மறுபடியும் விழுந்து போக வேண்டாம் என்பதை அங்கே நினைப்பூட்டுகிறார். திருமுழுக்கின் வழியாக நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. என்னன்னு? இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அதே அங்கீகாரம் என்னன்னு? குமாரன் என்கிற, பிள்ளை என்கிற அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. மகனாகிய மீட்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பழைய வழிபாடுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். நீங்க மறுபடியும் அந்த வழிபாட்டுக்கு போக போறீங்களா? பவுல் அங்கே கேட்கிற கேள்வி. சிலுவைக்கு முன்பாக நம்மை சீர்தூக்கி பார்க்கிற பொழுது we are all privileged people. அந்த ப்ரிவிலேஜை நம்ம இழந்துட போறோமா? மறுபடியும் நாம் விழுந்துவிட போகிறோமா என்பதை சீர்தூக்கி பார்க்கிற இடம் சிலுவையின் நிழல். ரிலீஸ், நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற விடுவிக்கப்பட்ட வாழ்வு, அவருடைய குடும்பத்தின் அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதினாலே நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியம் விடுவிக்கப்பட்ட வாழ்வு. இரண்டாவதாக நெருங்கிய உறவுள்ள வாழ்வு, ரிலேஷன்ஷிப், நெருங்கிய உறவுள்ள ஒரு வாழ்வு. இங்கே அப்பா என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை 6ஆம் வாக்கியத்தில், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களிலே ஊற்றியிருக்கிறார். எனவே பிதா எப்படி இந்த குமாரனை என்னுடைய மகன் என்று சொல்கிறாரோ, இந்த குமாரன் தன்னுடைய பிதாவை எப்படி தந்தையே என்று சொல்கிறாரோ, அதே உறவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு. அதனால தான் நிறைய நேரத்தில் ஆயர்மார்கள் பேசுகிற பொழுது அவர்கள் சொல்லுவாங்க, என்னன்னு இயேசுவை என்னன்னு சொல்ல வேணான்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்ல வேணான்னு சொல்லுவாங்க? ஏசப்பா அப்படின்னு சொல்கிறது பிப்ளிக்கலாக திலாஜிக்கலாக தப்பு. அவர் யார்? அன்பான சகோதரர். அவருக்கு அப்பா யார் தான்? நமக்கு அப்பா யார் தான்? இவர் அப்பான்ட்டி நம்ம தாத்தாவா? இல்லை. ஸோ அதை நிறைய நேரத்தில் புரிஞ்சு நம்ம ரொம்ப உருக்கமாக ஏசப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். திலாஜிக்கலி பிப்ளிக்கலி அது தப்பு. சும்மா ஒரு சின்ன குறிப்புக்காக நான் அதை சொல்கிறேன். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அங்கீகாரத்தை கொடுக்கிறாரோ அதே அங்கீகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள், அவரும் பிள்ளை. எனவே கிறிஸ்துவை போல நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது, இந்த ரிலேஷன்ஷிப் என்பது மிக அழகாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப தலைவனை ஒரு அடிமை அப்பான்னு சொல்ல முடியாது, எஜமான் தான் சொல்ல முடியும். இல்லை, ஒரு எஜமான் என்ன, ஒரு அடிமை என்னன்னு சொல்ல முடியும்? எஜமான் தான் சொல்ல முடியும். ஆனால் இங்கே என்ன ப்ரிவிலேஜ் நமக்கு கிடைக்குது? அப்பான்னு கூப்பிடுகின்ற ஒரு உரிமை பேர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரிலேஷன்ஷிப் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் அதை அவரிடத்தில் கற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொன்னால், மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அத்தியாயம் 36ஆம் வாக்கியத்தில், 14:36 நாம் படிக்கிறோம், அப்பா பிதாவே அப்பா பிதாவே என்று கெத்செமனேயிலே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். தந்தை அங்கே அவர் விழிக்கிறதை நம்மால் காண முடிகிறது. இது அவரோட முடிஞ்சு போச்சா? இல்லை. பவுலடிகளார் ரோமாபுரிக்கு எழுதுகிறது கற்றுக் கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அத்தியாயம் 15ஆம் வாக்கியத்திலே படிக்கிறோம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை
அவருக்கு அருளப்பட்ட புறாவின் ரூபத்தை கொண்டு அவருக்கு அருளப்பட்ட ஆவி என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைகளாகிய நாம் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். என்ன உரிமை பேறு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என்ன உறவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்பா என்று அழைக்கிற உறவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நெருங்கிய உறவுள்ள ஒரு வாழ்வு, விடுவிக்கப்பட்ட வாழ்வு, நெருங்கிய உறவுள்ள ஒரு வாழ்வு. மூன்றாவதாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வு, ரிஜாய்சிங் லைஃப், மகிழ்வுறுகிற வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22, 23 வாக்கியங்களிலே படிக்கிறோம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனவரிடத்தில் பிறந்தவன். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் அடிமை தினத்தின் பிறப்பு அல்ல, வாக்குத்தத்தத்தின் பிறப்பு. இஸ்மவேல் பிறந்தது என்னது? அடிமையானவளுக்கு பிறந்தது. இங்கே ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிறப்பு. இந்த வித்தியாசத்தை நம்மால் அங்கே காண முடிகிறது. 27, 28 நாம் பார்க்குறோம். அந்தபடி 28 கூட நீங்கள் பார்க்கலாம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். பால் அது ரொம்ப அழகாக கோடிட்டு காட்டுகிறார். நாம் யார் தான்? நாம் யார்? ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். எனவே மகிழ்ந்திரு என்று சொல்லப்படுகிறது. 77 வருஷத்தில் அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி என்று சொல்லப்படுகிறது. ரிஜாய்சிங் லைஃப். எனவே அடிமையானவள் உரிமையானவளாக மாறுகிறதை நாம் காணுகின்றோம். உடல் பலத்தால் ஆபிரகாமுக்கு பிறந்தவன் இஸ்மவேல். உடல் சோர்ந்து ஈஸ்டர்ல உட்கார்ந்து ஒரு பாடு பிறந்தது யாரு? ஈசாக்கு. பலத்தினாலே அல்ல, அது வாக்குத்தத்தத்தினாலே பிறந்த பிள்ளை ஈசாக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பேற்றினை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே மகிழ்ந்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். சிலுவை நெடிலே இன்றைக்கு இந்த செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். இயேசுவின் திருமுழுக்கிலே கடவுள் அருளுகிற அங்கீகாரம், கடவுள் அனுப்பிய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு மனுக்குலம் அறிந்து கொண்டது. கடவுள் அனுப்பிய இந்த குமாரனை அனுப்பிய நோக்கத்தை மனுக்குலம் அன்றைக்கு அறிந்து கொண்டது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பாவமற்றவர், அவர் மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவான் தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்தார். இன்றைக்கு நீங்களும் நான் நம்முடைய தகுதியின்மையை உணர வேண்டும். கடவுளின் சித்தப்படித்தான் தன்னுடைய வாழ்வு என்பதிலே ஆண்டவர் உறுதியாக இருந்தார். இன்றைக்கு நாமும் கடவுளுடைய சித்தப்படித்தான் நம்முடைய வாழ்வு என்பதிலே நாம் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் ஆவியானவர் பிரிக்க முடியாத உறவு. ஆண்டவர் பேசியது, கடவுள் இறங்கியது, இங்கே ஆவியானவர் இறங்கினதை நாம் காணுகின்றோம். கடவுளுடைய ஆவியானவர் பிரிக்க முடியாத உறவாக குமாரன் மீது இறங்கினார். இன்றைக்கு அதே ஆவியானவர் பிரிக்க முடியாத உறவாக நமக்கு தந்திரப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு இந்த மாட்சி திடீரென்று கிடைக்கப்பட்ட ஒன்றல்ல, முன்குறிக்கப்பட்ட ஒன்று. நீங்களும் நானும் கூட அப்படி கடவுளால் முன்குறிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது ஆக்சிடென்டாக நடந்ததல்ல. நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்ட ஒன்று. நாம் கடவுளின் மக்கள் என்கிற உறுதிப்படுத்துகிற குரலாக இது அமைந்திருக்கிறது. நாம் அறிய வேண்டியது விடுவிக்கப்பட்ட வாழ்வு, ரிலீஸ் ஃப்ரம் உலக வழிபாடு, நெருங்கிய உறவுள்ள ஒரு வாழ்வு, ரிலேஷன்ஷிப். அப்பா என்கின்ற ஒரு அடிமை அப்பா என்று அழைக்கிற உறவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு, ரிஜாய்சிங் லைஃப். அடிமை உரிமையாளனாக மாறுகிறது, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக மாறுவது. இன்றைக்கு கடவுள் அந்த பெரிய சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று கரையேறின இந்த நிகழ்வு ஒரு சிறிய நிகழ்வாக முடிந்து விடவில்லை. நம்முடைய வாழ்வோடு தொடர்புடைய ஒன்று, உலகத்தோடு தொடர்புடைய ஒன்று. இந்த உலகத்தின் மக்களுக்கு ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நிகழ்வாக அது அமைந்திருக்கிறது. நாம் அதை நம்முடைய வாழ்வுக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் தாமின் திருவாக்கியம் நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.